ஐஃபோனில் 14 ப்ளஸ் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஜஸ்ட் 60,000க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 60,000 ப்ரைஸ் போட்டுருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்லாமலே உங்களுக்கு 60,000 கிடைக்குது. நீங்கள் ஐஃபோன் 14 வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா 14 ப்ளஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 14ல் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக தான் இருக்கும். பட் 14 ப்ளஸில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 14 ப்ளஸில் ஒரு 4300 mAh கிட்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவே ஐஃபோன் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது 14 ப்ளஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் A15 பயானிக் சிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் 12+12 டியூல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 MP அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொண்ட டிஸ்பிளே. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா 4323 mAh அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா கேமராவும் நல்லாயிருக்கு, பேட்ரி சூப்பராக இருக்குது, அண்ட் டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமல் 128 GB வேரியண்ட் 60,000க்கு புதிய மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதுவே 512 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குது. ஸோ 128 GB வேரியண்ட்டே போதும் அப்படின்னா ஜஸ்ட் 60,000 தான். திஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஐஃபோனில் யூஸ்டு மொபைல் வாங்குறதுக்கு புதுசாக ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எதனாலனா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100% இருக்கும், அண்டு புதிய மொபைலாகவும் இருக்கும், 1 year வாரண்டியும் கிடைச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் தான். இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு அண்டர் 40,000 கிடைக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41,500 தான் போட்டுருவாங்க, 64 GB வேரியண்ட்டு. ஸோ அதில் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு 40,000க்கே கிடைக்குது. ஸோ 41,500 அப்படிங்கிற மொபைல் 40,000க்கு புதிய மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா A14 அப்படிங்கிற பயானிக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 64 GB ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த 40,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12+12 டியூல் ரியர் கேமரா, 12 MP செல்ஃபி கேமரா அண்டு 6.1 inches கொண்ட ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2815 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி சைஸ் பார்த்துங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்டு கேமரா நல்லாயிருக்கு, பேட்டரி ஓரளவுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடணும் ஹெவியாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா. அண்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, டிசைனும் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் 13 வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா 52,000 ப்ரைஸ் இருக்குது. இது உங்களுக்கு அமேசானில் இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதுவே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் செக்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 14 செலக்ட் பண்ணலாம். அதாவது ஐஃபோன் 14 கிடையாது, ஐஃபோன் 14 ப்ளஸ் நான் சொல்கிறது. ஸோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 60,000க்கு தற்சமயத்துக்கு பெஸ்ட் டீல். ஸோ ஆஃபர் பிடிச்சா லைக் பண்ணிங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.